सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। सिन्धूरारुणविग्रहां त्रिनयनां वाणिज्यमौलिपुरस्तारानायकशेखरां स्मितं हेमाधीनपक्षोर्वां वाणिभ्यामलिपूर्णरत्नगतकं रक्तोज्ज्वलं बिभ्रतीं सौम्यां रत्नगणस्तरत्नचरणां ध्यायेत् परामम्बिकाम्. சாட்சாத் விஷ்ணு ஸ்வரூபியா இருக்கக்கூடியதான வியாசாச்சாரியாளுக்கு நாம் மரியாதை செலுத்தக்கூடியதான உயர்ந்ததான தினம். பௌர்ணமி வேற, இதுல ஆஷாட பௌர்ணமி. அம்பாளுக்கு மிக சிறந்ததான ஒரு பர்வா. ஆகையால் இன்னைக்கு அம்பாளுடைய திருநாமக்களை கேட்டு புண்ணியத்தை அடையோங்கிற அபிப்பிராயத்துல இன்னைக்கு கிளாஸ் வச்சுள்ளோம். அம்பாளுடைய திருநாமக்கள் ஸ்ரீமாதான்னு ஆரம்பிச்சு வாக்தேவிகள் அழகாக நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்க. அதுல அம்பாள் இருப்பிடம் எது? சிதக்னி குண்டத்திலிருந்து தோணினா தேவதைகளுடைய எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றுவதற்காக சிதக்னி குண்டத்துல தோணினான்னு சொன்னோம். பிறகு அம்பாளுடைய அவயவங்களை எல்லாம் வர்ணித்து ரொம்ப விசேஷமா இருக்குங்கிற ஒரு ஸ்வரூபத்தை சொல்லி மகா லாவண்ய சேவதி, உலகத்துல ஒரு லாவண்யம் அழகுன்னு இருக்குமையானால் அதனுடைய ஒரு இடம் எல்லாமும் சேர்ந்திருக்கிற இடம் அம்பாள் தான் அப்படின்னு சொல்லி, அதற்கு பிறகு அம்பாள் எங்கெங்க இருக்கா அப்படின்னு ஒரு வரிசையாக சொல்ல ஆரம்பிச்சார். முதல்ல சிவகாமேஸ்வராங்கஸ்தான்னு சொல்லியாச்சு. அது ரொம்ப சூக்ஷ்மமான ஒரு ஸ்வரூபம். ஸ்தூலமாக பரமேஸ்வரனுடைய மடியில இருக்கிறதாக நம்ம பார்த்தாலும் அதனுடைய அர்த்தம் வேற. ஸ்தூலமான ஒரு ஸ்வரூபம் இல்ல, சூக்ஷ்மமானது. பிறகு அதனுடைய ஸ்வரூபத்தை மறுபடியும் நமக்கு சொல்லணுங்கிறதுக்காக வரிசையாக சுதாசாகர மத்தியஸ்த அப்படின்னு ஆரம்பிச்சு சிந்தாமணி கிரகாந்தஸ்தா பஞ்ச பிரம்மாசனஸ்திதா சொன்னார். சுமேரு மத்திய சுருங்கத்தா, மேரு பர்வத்துக்கு நடு சுருங்கத்துல இருந்துட்டு இருக்கா. இந்த நாமாக்களுக்கெல்லாம் ரெண்டு ரெண்டு அர்த்தம், மூணு அர்த்தம். மேரு பர்வதம்னு ஒண்ணு இருக்குன்னு, அதுக்கு 3 சுருங்கங்கள் 3 உச்சிகள் இருக்கான், அதோட நடுவுல ஒரு உச்சி இருக்கான், சிவத்திரிகோணம் மாதிரி இருக்கான். அப்படின்னா வர்டெக்ஸ் மேல இருக்கா கூடியதான ஒரு திரிகோணம், அதுக்கு நடுவுல ஒரு உச்சி இருக்கு, அதுக்கு நடுவுல அம்பாள் இருந்துட்டு இருக்கா அப்படின்னு சொன்னா. இப்படி வரிசையாக லலிதாஸ்தவரத்னம் இப்படிப்பட்டதான கிரந்தங்கள்ல சொன்னதான அம்சங்கள் விஸ்தாரமாக நமக்கு சொல்லிட்டு வந்தார். பிறகு பஞ்சபிரம்மாசனஸ்திதா அப்படிங்கிற ஸ்வரூபத்தை விசேஷமாக பார்த்தோம். அதுக்கு பிறகு இன்னும் அம்பாள் எங்க இருக்கா? மகாபத்மாடவி சம்ஸ்தா கதம்பவன வாசினி சுதாசாகர மத்தியஸ்தா காமாட்சி காமதாயினி அப்படிங்கிற 5 நாமாக்கள். இதுல முதல்ல மகாபத்மாடவி சம்ஸ்தா அப்படின்னு சொல்லியிருக்க. பத்மாடவி, பத்மம்னா தாமரை, காடு மாதிரி தாமரைகள் பூத்து இருக்கான். அந்த மகாபத்மாடவியில அம்பாள் இருந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்ற. இந்த மகாந்தி பத்மானி யஸ்மாத் ஈத்ருஷ்யாம் அடவ்யாம் சம்யக் வனே சம்யக் திஷ்டதி அப்படின்னு பெரிய பெரிய தாமரைகள். தாமரைன்னு சொன்னாலே எல்லா புஷ்பத்தை விட அந்த தாமரைக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. என்ன சிறப்பு? சூரியனை கண்டா அது மலர்வது. சாதாரணமாக மீதி புஷ்பங்கள்ல ஒரு தரம் மலரும், அவ்வளவுதான். ஆனா இந்த தாமரை மட்டும் என்ன, ஒரு தரம் மலரும், மறுபடியும் சூரியன் அஸ்தமிச்சதுமே மறுபடியும் இருகிடும்.
மறுபடியும் மறுநாள் சூரியோதயம் வந்துமே மறுபடியும் மலர். அதான் தாமரையினுடைய ஒரு விசேஷம். அந்த சூரிய கிரணங்கள்னால் அதனுடைய இதழ்கள்லாம் மலர்ந்து அதுக்கு நடுவுல ஒரு இடம் இருந்து அந்த இடத்துல அதனுடைய பீஜங்கள்லாம் இருக்குன்னு நம்ம பார்த்திருக்கோம். அதே மாதிரியே இந்த மகாபத்மாட்டவி இருக்கே ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்றேன். வெறுமனே ஏதோ காடு தாமரைகள் அதுக்குள்ள இருக்குன்னு இல்லை, தாமரைக்கு தனியாக ஒரு மனம் உண்டு. அது தாமரைங்கிறது வெறுமனே ஏதோ தாமரை மலர்றது தாமரையில உட்கார்ந்து இருக்காங்கிற அர்த்தம் இல்லை, உங்களுடைய இதய தாமரையை குறிக்கிறது. இத வேதங்கள் நீ அது சொல்லும் பொழுது நீவா அசோகவத் தன்வி பீதாவா ஸ்வத்யனோபமா அப்படின்னு ஆரம்பிச்சு அது ரொம்ப மெல்லிஷாக அந்த தாமரைக்குள்ள அணுவாக ஆரம்பிச்ச விசேஷமாக அது நம்ம பிரகாசிக்கிறது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. அப்படி நம்ம இதயத்துக்குள்ள கழுத்துக்கு கீழே 4 அங்குலத்துக்கு கீழே அது விசேஷமாக அங்க இருக்கிறதாக சொல்லி இதயம்னு அந்த இதய தாமரை மொட்டாக இருக்கா போலையும் அந்த மொட்டானது நீங்க தியானம் பண்ணதுமே அது மேல் நோக்கி மலர்றா போலையும் அதுக்கு நடுவில் அந்த ஸ்வரூபம் காணப்படுகிறா போலையும் அது தியானம் சமயத்துல எல்லோராலையும் அறிய முடியுங்கிறதும் விசேஷமாக சொல்றது. இப்படி மகாபத்மாட்டவின்னு ஒண்ணு சொன்னோம். இந்த மகாபத்மாட்டவிங்கிறது எங்க இருக்குன்னு நம்ம பார்ப்போம். அதை சொல்லும் பொழுது பத்மாட்டவி ஸ்வரூபம் ஊர்துவம் திரிலட்சண யோஜனாயாம் மகாபத்மாவிரதம் இது ருத்ரயாமளோக்தம். ருத்ரயாமள தந்திரத்துல திரிலட்ச யோஜன ஆயாமம் 3 லட்ச யோஜனங்கள். ஒரு யோஜனம்னா ஒரு 2 மைல் வச்சுக்கோமே, அப்படின்னா 3 லட்சம் யோஜனம். அவ்வளவு விசேஷமாக ஒரு பெரிய தாமரை காடு இருக்கா. அது எங்க இருக்கு? இங்க இருக்கக்கூடிய நீங்க இந்த பிரம்மாண்டத்துக்கு வெளியில இருக்குன்னு சொல்ற அந்த இடத்துல பத்மவனாவிரதம் இது ருத்ரயாமளோக்தம். இது மட்டும் இல்லாமல் லலிதாஸ்தவரத்னத்துல தூர்வாச மகர்ஷி அவர் நமக்கு சொல்றார், மணிசதன சாலயோரதி மத்தியம் தசதால பூமிருக தீர்க்கைஹி பர்ணை பயோத வர்ணை யுக்தாம் காண்டைச்ச யோஜனோத்துங்கைஹி மிலிதைஸ்தாலி பஞ்சகமானைஹி மிலிதாம் ச கேசர கதம்பைஹி சந்தத கலிதமரந்த ஸ்ரோதோ நிர்யன்மிலிந்த சந்தோஹாம் பாடீர வனவாலக घाटी निर्यत्परागपि परबिंजरितां பத்மாட்டவீம் பஜாமஹ பரிமள கல்லோல பட்மலோபாந்தாம் அப்படிங்கிற ஸ்லோகங்கள்ல அவர் லலிதா ஸ்தவரத்னத்துல தூர்வாசர் நமக்கு இவைகள்லாம் சொல்லியிருக்கார். மணிசதனம் சிந்தாமணி கிரகம்னு ஒரு வீடு. அந்த சிந்தாமணி கிரகத்துக்குள்ள அம்பாள் இருந்துட்டு இருக்கா. சிந்தாமணியினாலேயே சவர்ல செய்யப்பட்டது. அது சாதாரண நம்ம டைமண்டுங்கிறோம், இதை விட மிக சிறந்தது சிந்தாமணிங்கிறது. அதனாலேயே வீடு இருக்கு. அந்த சிந்தாமணி கிரகத்துக்கு வெளியில மணிமண்டபம் இருக்கு. மணிமண்டபம்னு சொன்னா சுத்தீரும் மண்டபமாக ஒரு இருக்கு, பிராகாரம் மாதிரி. அவைகள் எல்லாம் மணிகள்லாம் செதுக்கப்பட்டிருக்கு. அந்த மணிமண்டபத்துக்கு வெளியில இந்த கல்பக விருட்சங்கள்லாம் இருக்கு. இந்த கல்பக விருட்சங்களுக்கு நடுவுல விசேஷமாக இந்த பெரிய ஒரு குளம், அதுல விசேஷமாக தாமரைகள் இருக்கு அப்படிங்கிற அந்த அம்பாளுடைய ஸ்ரீபுரத்துல பஞ்ச விருட்சங்கள் இருக்குன்னு அறியப்படுகிறது. 5 விருட்சங்கள் எல்லாம் தேவ விருட்சங்கள். அது என்ன? மந்தாரம்னு ஒரு விருட்சம், பாரிஜாதம்ங்கிறது ஒரு விருட்சம், சந்தானம்னு ஒண்ணு, ஹரிச்சந்தனம்னு ஒண்ணு, கல்பகம்னு ஒண்ணு. இந்த 5 விருட்சங்களும் தேவ விருட்சங்கள். மேல போய் பார்க்க போறோம், சில மரங்களை மனுஷன் வெட்டப்படாது, குல விருட்சங்கள்னு பேர். பில்வ மரத்துல இருந்தது, பில்வ மரத்தை வெட்டப்படாது. இதான் பண்றது, அது பண்ணுன்னா அதை வெட்டினா அதுக்கு பிராயசித்தம் சொல்லியிருக்கு. இப்படி சில விருட்சங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கு, அதுக்கு குல விருட்சங்கள்னு பேர். அதே போலயே தேவ விருட்சங்கள்னு பேரு. எது? மந்தாரம், பாரிஜாத்தம், சந்தானம், ஹரிச்சந்தனம், கடைசியில கல்பகம். இந்த 5 தேவ விருட்சங்கள்ல கல்பகம்ங்கிற விருட்சம் இருக்கு பதிலா அது தேவலோகத்துல தான் இருக்கு, வேற எங்கேயும் வரல இந்த ஊர்ல.
ஆனா இந்த பாரிஜாதம் இவைகள்லாம் பூமிக்கு கொண்டு வந்தா போல மந்தார விருட்சம், பாரிஜாத விருட்சம், ஹரிச்சந்தனம், ஹரிச்சந்தனம் சந்தன விருட்சம், வெறும் சந்தனம்னு சொல்றதில்ல. ரத்த சந்தனம், ஹரிச்சந்தனம் அப்படின்னு சொல்லணும். ரத்த சந்தனம்ங்கிறது தான் நீங்க இந்த கருங்காலிங்கிற பத்தில அது. அதே போலயே ஹரிச்சந்தனம்ங்கிறது தான் நம்ம சாதாரணமா சந்தன விருட்சம்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படி சந்தனம்னு சொல்லப்படாதான், ஹரிச்சந்தனம்னு சொல்லணும். பாஷ்யக்காரரே சூத்திர பாஷ்யத்தில் சொல்லும் பொழுது ஹரிச்சந்தன பிந்துன்னு சொல்ற. அந்த சந்தனத்துக்கு அவ்வளவு விசேஷம் இருக்கு. அந்த சந்தன விருட்சத்துக்கு கீழே பாம்பு இருக்குமா? என்ன சுவாமினர், அதனுடைய வாசனை அதுக்கு அவ்வளவு இஷ்டங்கிற. இது போல இந்த விருட்சங்கள்லாம் நம்ம லோகத்துல பார்த்திருக்கோம். ஆனா கல்பக விருட்சம் மட்டும் பார்க்கல. கல்பக விருட்சம் என்ன விசேஷம் அப்படின்னா, அந்த மரத்துக்கு நிழல்ல போயிட்டு நீங்க கையேந்து எனக்கு இது வேணும்னு கேட்டேன்னா அந்த பலத்தை கொடுத்துருவாங்க. அந்த விருட்சத்துக்கு அப்படி ஒரு பலம் உண்டு. அந்த விருட்சத்தினுடைய கல்ப விருட்சங்களுடைய ஒரு பேதங்கள் தான் நீங்க சொல்லக்கூடியதான கதம்ப விருட்சம், நீப விருட்சம்னு. கதம்பம், நீபம் அப்படிங்கிற விருட்சங்கள்லாம் கல்ப விருட்சத்தினுடைய ஒரு வெரைட்டி. மாமரத்திலேயே பல மாம்பழம்னு சொல்றோம் இல்லையோ, அதே போலயே அதனுடைய டிஃபரெண்ட் வெரைட்டிஸ். கல்ப விருட்சத்தினுடைய விருட்சம் தான் கதம்ப விருட்சம். கதம்ப காணனா வாசா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த கதம்ப விருட்சமும் கல்ப விருட்சத்தினுடைய வெரைட்டி தான். அதே போல நீப விருட்சம், சால விருட்சம் இவைகள்லாம் சொல்ற. இதெல்லாம் அப்படிப்பட்டதான விருட்சங்கள். மணி சதன அப்படின்னு, மணி சதன சாலையோ ரதி மத்தியம், அதுக்கு நடுவுல தசதால பூமி ருஹ தீர்க்கைஹி. அந்த சிந்தாமணி எப்படி இருக்குன்னு, பனைமரம் இருக்க பதில அது மாதிரி 10 பனைமரம் ஒண்ணு மேல ஒண்ணு வச்சா எவ்வளவு ஹைட்டோ அவ்வளவு ஹைட் இருக்கும். யோஜனை பண்ணி பார்க்கணும். எல்லாம் சிந்தாமணியினால செய்யப்பட்டது. பர்ணை பயோத வர்ணை, அதனுடைய இலைகள்லாம் மேகம் போன்றதான வருஷங்களோட இருக்கா, கலர்ல இருக்கா. யுக்தாம் காண்டை யோஜனோ துங்கை, ஒவ்வொரு கிளையும் 2 மைல் பார்த்துக்கணும். மிளிதைஹி தாலி பஞ்சகமானைஹி மிலிதம் கேசர கதம்பைஹி, அந்த புஷ்பத்துல வரக்கூடியதான கேசரங்கள் புப்பொடிகள்லாம் இருக்கு பார்த்தல, அதுல என்ன அதனுடைய வாசனையானது 5 தாள விருட்சங்கள் அளவுக்கு ஓடுறதா. சந்தத கலித மறந்த ஸ்ரோதோ நிரியன் மிலிந்த சந்தோகம், எப்பொழுதும் கலித மறந்த ஸ்ரோதா, ஒரு வருஷத்துல 360 நாள்களும் எப்பொழுதும் நல்ல வாசனையோட புஷ்பங்கள் இருக்கான். நம்ம ஊர்லதான் ஏதோ சீசனா கிடைக்கும். இப்ப மல்லி கிடைக்கிறது, கொஞ்ச நாளானா வேற வருஷம் வேற புஷ்பங்கள் பழங்கள்லாம் மாறிட்டு இருக்கும். ஆனா தேவலோகத்துல எப்பொழுதும் எல்லா பழங்களும் எல்லா புஷ்பங்களும் கிடைச்சிட்டு இருக்கும். அப்படி நிதியந்தி தமிழிந்த சந்தோகம் பாட்டீர பவன பால தாட்டி நிரியற்பராக பிஞ்சரிதாம், அந்த காத்தனுடைய தாட்டிக்கு வேகத்துக்கு நிரிய வெளியில வரக்கூடியதான பராக பிஞ்சரிதாம், அதனுடைய புப்பொடிகள் எல்லா திக்குகளையும் ஓடுறதாம். பத்மாடவீம் பஜாமஹா, அப்படிப்பட்டதான தாமர விருட்சத்தை, தாமர காட்டை நமஸ்காரம் பண்ணுகிறேன். பரிமல கல்லோல பட்மலோ பாந்தாம் அப்படின்னு லலிதாஸ்தவரத்ன சொல்லியிருக்கார். அப்படிப்பட்டதான மகாபத்மாடவியில இருந்துட்டு இருக்கா. நல்லா இருக்கு, காசு இருக்கு, நிறைய ஐஸ்வர்யம் இருக்கு, இருக்கா சார் இதுல என்ன விசேஷம்னா, உலகத்தை எல்லாம் படைத்த அம்பாளுக்கு ஏதோ ஒரு இடம் நிறைய காசு இருக்கு. உலகமே அம்பாளுக்கு 14 புவனங்கள், இது போல பல புவனங்கள், 1,00,000 கோடி அண்ட நாயிக்கா அம்மாவுக்கு காசு இருக்கு, ஆனந்தமா இருந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடாது. அது எங்கேயோ ஒரு இடத்துல இல்லமா உம்மகிட்டயே இருக்குங்கிற. பிரம்மரந்திரஸ்தித சஹஸ்ரதள பத்மமபி பத்மாடவீத்யுச்சதே, ஒவ்வொரு மனுஷனுக்கும் தலை இருக்கு பார்த்தா, அங்கே நடுவுல பிரம்மரந்திரம்னு இருக்க. அந்த பிரம்மரந்திரம் வழியாகத்தான் சின்ன குழந்தைக்கு பிராணம் உள்ள போறது, ஆத்மா உள்ள போறது. அந்த பிராணமானது கால் கட்டவரைகள் வழியாக குழந்தைக்கு உள்ள போறது அம்மா வயத்துல. அந்த ஆத்மாவானது லிங்க சரீரமானது சுஷும்னா நாடி வழியாக வெளியில உள்ள போறது. இந்த ரெண்டும் சேர்ந்து இதயத்துல இருந்துட்டு இருக்க. இங்க மேல ஒரு பிரம்மரந்திரம், அங்கே ஒரு தாமரை இருக்கான். 1000 இதழ் தாமரை ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கு. ஏன் சார் உடச்சு பார்க்கலாமா? இது நகமா இருக்கா இல்ல சைக்கலாஜிக்கலா, இப்படி எல்லாம் சில பேர் கேட்கிறான்.
இதோ குண்டலினி சக்தின்னு இருக்கையில நிஜமா பிசிக்கலா பார்க்கலாமா, எக்ஸ்ரே எடுத்து பார்க்கலாமா, இல்ல உடைச்சு பார்க்கலாமா? உடைச்சு பார்க்கலாமாங்கிறது இன்னொருத்தர் தலை உடைக்க சித்தமா இருக்கான், இவனுடைய தலை உடைக்க சித்தமா இல்ல. ஆனா இத கண்டுபிடிச்சிருக்கா. எப்படி தெரியுமோ, நான் இது நிஜமாக தாமரை இதழ் மாதிரி இல்ல, நரம்புகள் அது வரைக்கும் அப்படி போயிருக்கு. இதை எக்ஸ்ரே எடுத்து பார்த்து நமக்கு சொல்லியிருக்கேன். சோ நரம்புகள் இதனுடைய புஞ்சமானது எப்படி இருக்கு, அந்த சிகையிலிருந்து உள்ள இருக்கு. இதை காண்பிக்கிறதுக்காகத்தான் ஒவ்வொருத்தரும் தலையில சிகை வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கு. மந்திரம் சொல்லும் பொழுது சிகாயை வட்டட்டு அப்படின்னு சொல்லணும். சப்த விதுர்வரண்யம் அப்படிங்கல, சப்த விதுர்வரண்ய பர்கவ தேவசே சிகாயை வட்டட்டு அப்படிங்கிறல. இந்த பர்கவ தேவசே சிகாயை வட்டனா சிகையை தொடணும். அப்ப நான் மந்திரமும் பண்ணிட்டு இருக்கேன், ஜபமும் பண்ணிட்டு இருக்கேன், ஒன்னும் பலிக்கல சாருங்கிறான். குருவிட்ட போய் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சாதானே. சிகையை வச்சுன்னா அந்த சிகாஸ்தானத்துல இப்படி தொட்டுக்கணும் நம்ம. ஏன், அந்த சிகைக்கு பின்னால எப்படி அங்கிருந்து முடிகள் தனியா வளர்ந்து வெளியில வந்திருக்கோ அதே போல உள்ளூர நரம்புகள் இருக்கு. அந்த இடத்த நீங்க தொட்டுன்னா அந்த நரம்புகள்லாம் ஆக்டிவேட் ஆகும். இப்படி சொன்னா யாரும் கேட்கறது இல்ல. சாஸ்திரம் சொன்னா அவளுக்கு நம்பிக்கை இல்லை. என்ன பண்றது? அதுவே ஒரு செமினார்னு வச்சு ஒரு 1000 ரூபாவோ 10,000 ரூபாய் வச்சோம்னா எல்லாரும் அங்கே போய் கத்துக்கிறோம். மயிலாப்பூர்ல ஒரு 6 மாசத்துக்கு முன்னால ஒரு யூரோப்பியன் ஒருத்தர் வந்தார். அவர் என்ன பண்ணினார் தெரியுமோ, நான் இந்த தேனு முத்திரைன்னு ஒரு முத்திரையை வச்சு அந்த முத்திரையை சொல்லி கொடுக்கறதுக்கு 2000 ரூபாய் ஃபீஸ் வச்சு ஒரு நாள் கட்டி கொடுத்தார். அது அப்படியே அந்த முத்திரையை 15 நிமிஷம் போட்டுட்டே இருக்கும்படி சொன்னார். சில பேருக்கு கியூர் ஆயிருக்கு, இல்லையேன்னு சொல்லல. அப்படி என்னென்ன அவ எதற்காக போடுறா ஏங்கிறதெல்லாம் தெரியல அவருக்கு. சொன்ன எங்கிட்ட வந்து சொன்ன சந்தோஷம். என்ன, இப்படியாவது சில ஜனங்களுக்கு இப்படி இந்த முதிரை போட்டா சரீரத்துல ஒரு சுகம் ஏற்படுறதுன்னு தெரிஞ்சுட்டு இருக்காளோ இல்லையோ. அவர் ஏதோ காசுக்காக பண்ணினார். உலகத்துல லோகத்துல ஜனங்கள் எவ்வளவோ பண்ற காசுக்காக அது இல்ல. ஆனா ஜனங்களுக்கு இப்படி இந்த முதிரைகள்னால ஒரு பிரயோஜனம் உண்டு என்று அறியப்பட்டதுன்னு தெரிஞ்சுட்டு இருக்குமோ இல்லையா. அப்ப விவகாரம் என்ன, இந்த முதிரையோ இங்க நீங்க ஜபம் பண்ணும் பொழுது ஒவ்வொன்றும் சொல்றோமே, இது எப்படி பண்ணணும்னு குரு விட்ட தெரிஞ்சுட்டு கத்தனை பண்ணணும். அதுக்கு ஒரு பிரயோஜனம் உண்டு. ஏன் சொல்ல வந்தேன்னா, இந்த பிரம்ம ரந்திரத்துல பின்னால சிகை வச்சுக்கிறாளோ இல்லையா, அந்த சிகையில இருந்து எப்படி தனியாக நாடிகள்லாம் வெளியில வருதோ முடிகள், அதே போல நாடிகள் உள்ள இருக்கு. இத கண்டுபிடிச்சிருக்கா. அதுதான் விசேஷமா சொல்றார். பிரம்மரந்திரஸ்தித சஹஸ்ரதள பத்மம். அங்க இருக்கக்கூடியதான 1000 இதழ் தாமரை. இது சில சமயத்துல நான் அகுல சஹஸ்ராரம்னு சொல்றேன். இதுக்கு என்ன பேரு? அகுல சஹஸ்ராரம். அதே போல நம்ம உட்கார்ந்து இருக்கோமே, பூமியில சப்பலாங்கொட்டிட்டு உட்கார்ந்தா, அந்த பத்மாசனம் போட்டு உட்கார்ந்தா இருக்கிற இடத்துக்கு கீழே 2 அங்குலத்துக்கு கீழே ஒரு தாமரை இருக்கான். அதுக்கு குலசஹஸ்ராரம்னு சொல்வா. இந்த குலசஹஸ்ராரம் அகுல சஹஸ்ராரம் இந்த 2க்கு நடுவுல ஒரு 6 சக்கரங்கள் இருக்குன்னு சொல்ற. அது பார்ப்போம் அப்பப்ப நாம வரும்பொழுது பார்ப்போம். ஏன் சொல்ல வந்தேன்னா, இப்படி சிரஸ்ல இருக்கக்கூடியதான 1000 இதழ் தாமரை இருக்க, அந்த தாமரையும் பத்மாட்டவின்னு. அதுக்கு அட்டவின்னு பேர் வச்சிருக்க, பெருசுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். பிரம்மரந்திரஸ்தித சஹஸ்ரதள பத்மமபி பத்மாட்டவி உச்சதே. இது உச்சதேன்னு யார் சார்? சூக்தம் ஸ்வச்சந்த தந்திரே. ஸ்வச்சந்த தந்திரத்திற்கு தஸ்மாதூர்த்வம் குலம் பத்மம் சஹஸ்ராரமதோமுகம். அங்க இருக்கிற சஹஸ்ராரம் மேல இருந்து கீழே கவுத்து வச்சா போல இருக்க ஒவ்வொரு மனுஷனுக்கும். இது பிரக்ரமிய மகாபத்மவனம் சேதம் சமானம் தஸ்ய சோபரே. இதுக்கு மகாபத்மவனம்னு பேரு அப்படின்னு சொல்லியிருக்கு. பிரம்மாண்ட பிண்டாண்டையோகோ ஐக்கிய ரூபியாச்ச. உலகம் முழுக்க என்ன இருக்கோ அது உங்க இதயத்துல இருக்கு. பார்த்துக்கணும், பகவான் எப்படி தயார் பண்ணியிருக்க. உலகம் முழுக்க எப்படி இருக்கோ அதே மாதிரியே எல்லா உலகம் உங்களுக்குள்ளேயே இருக்கு. இத சாந்தோக்கியோபனிஷத்துல தஹர வித்யில தஹரோபாசனத்துக்குள்ள சொல்ற. எச்ச இஹாஸ்தி எச்ச நாஸ்தி தற்சர்வம் அத்திர சமுபஸ்திதம். வெளியில என்னென்ன பொருள்கள் இருக்கோ எல்லாமும் உங்க இதயத்துல இருக்க. வெளியில இல்லாதது கூட உங்க இதயத்துல இருக்க. இப்ப உங்க முன்னோர்கள் இருக்க, இந்த கொள்ளு பாட்டி கொள்ளு தாத்தா எல்லாம் இருக்க, அவள்லாம் இப்ப இருக்காளோ இல்ல, ஆனா உங்க இதயத்துல இருக்காங்கிற. இந்த தஹரோபாசனம் நீங்க பண்ணினீங்களேயானால் அவளை பார்க்கணும்னு நினைச்சா பார்க்கலாம்.
இருக்கிறப்பவே பார்த்துட்டு போறோங்கிறல. ஒருவேளை சில பேருக்கு வேணும்னு பார்க்கக்கூடியதான ஒரு எண்ணம் இருந்தால் பார்க்கலாம். இது பிதர்லோக காமோ பவதி சங்கல்பாதேவ பிதர சமுத்திஷ்டந்தே. இது மாதృலோக காமோ பவதி சங்கல்பாதேவ மாதர சமுத்திஷ்டந்தி அப்படின்னு சார்ந்தவர்கள் விசேஷமா சொல்லியிருக்கு பார்த்தா. அதனால பிரம்மாண்டத்துல என்னென்ன இருக்கோ வெளியில எல்லாமே உங்க பிண்டாண்டத்துல சரீரத்துக்குள்ள இருக்கு. ஆகையால் இது மைக்ரோ, மேல இருக்கிறது வெளியில இருக்கிறது மேக்ரோ. உலகத்துக்குள்ள என்ன இருக்கோ எல்லாமே இங்கேயும் இருக்கு அப்படிங்கிற. இதஞ்சா அருணோபனிஷத் பாஷ்யே என்னமோ தந்திரத்துல இருக்குன்னு சொல்றல சார், நமக்கு அவ்வளவு பிரதிபத்தி இல்லைன்னா. சில பேர் வேதத்துல ரொம்ப அபிமானம் இருக்கிறவன் அருணோபனிஷத்துல இது சொல்லி இருக்கப்பாங்கிற. ஆண்டி பவஜமாமோ அப்படிங்க ஆரம்பிச்சு இந்த வாக்கியத்துக்கு வியாக்கியானம் பண்ணும் பொழுது இதெல்லாம் விஸ்தாரமாக சொல்லியாச்சு. இப்படி மகாபத்மாடவி சம்ஸ்தா சொல்லியாச்சு. இந்த மகாபத்மாடவிக்குள்ள நான் என்ன சொல்லியிருக்கேன், அதற்குள்ள வரிசையாக மணித்வீபம் மணிமண்டபம் இருக்கு. அந்த மணிமண்டபத்துக்குள்ள சிந்தாமணி கிரகம் இருக்கு. சிந்தாமணி கிரகத்துக்குள்ள விசேஷமாக பஞ்சபிரம்மாசனம் இருக்கு. அதுல அம்பாள் இருந்துருக்கான்னு சொன்னோம். இப்ப அந்த கதம்ப வனங்கள், அதுக்கு வெளியில இருக்கக்கூடியதான கதம்ப வனம் இருக்கே, அதை சொல்ற கதம்ப வன வாசினி. கதம்பானாம் நீபானாம் வனே வசதீதி தகா. கதம்பங்கள்னா நீப விருட்சங்கள், அது ஒரு விதமான கல்ப விருட்சங்கள். அதுக்கு நடுவுல படுந்திருக்க. சிந்தாமணி கிரகம் பரிதா மணிமண்டபம். சிந்தாமணி கிரகத்தை சுத்தி பரிதான அவுட் சைடு சுத்தி மணிமண்டபம். தத்பரிதா கதம்பவனம், அதுக்கு வெளியில கதம்பவனம். எப்படி வரிசையா அமைஞ்சிருக்குன்னு பாருங்க. யுக்தம் பைரவ யாமள தந்திரே. இது விசேஷமாக அந்த சிந்தாமணி கிரகத்தை பைரவ யாமள தந்திரத்துல சொல்லி இருக்கு. பிந்துஸ்தானம் சுதா சிந்து பஞ்சயோன்ய சுரத்ருமா. இதான் பஞ்சயோன்ய சுரத்ருமா, 5 விதமான தேவலோக விருட்சங்கள். தத்ரைவ நீபஸ்ரேணீச்சா, அதுக்குள்ள நீபஸ்ரேணி. தன்மத்தியே மணிமண்டபம், அதுக்குள்ள மணிமண்டபம். தத்ர சிந்தாமணிமயம் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கு. இத போன கிளாஸ்ல 25 தத்துவங்கள்னு சொல்லி ஒவ்வொரு தத்துவமும் ஒவ்வொரு பிராகாரமாக சொல்லி அப்படி வரிசையாக தங்கத்தினால ஏற்பட்டதான பிராகாரம், ரேதத்தினால ஏற்பட்டதான பிராகாரம்னு சொன்னேன்னு, அந்த தங்க பிராகாரத்துக்கும் வெள்ளி பிராகாரத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடியதான 7 மைல் விஸ்தாரமா இருக்கிற இடம். அங்கேதான் இந்த கதம்ப விருட்சங்கள்லாம் இருக்கு. என்னென்ன மரங்கள் எங்கெங்க இருக்குன்னு ஏதோ அப்படியே ஒரு காடுல வரிசையா எல்லா மரங்களும் இருக்கா போல இல்லையா. சில மரங்கள்லாம் வரிசையா போட்டிருக்கு. அதுக்கு அடுத்த பிராகாரத்துல வேற மரங்கள், அதுக்கு வேற பிராகாரத்துல, அப்படி ஒவ்வொரு மரத்துக்கும் அங்க இருக்கக்கூடியதான கிணறுகள் எல்லாம் அதனுடைய ஷேப் தனித்தனியா. இது எப்படித்தான் ஒரு ஆர்கிடெக்சர் எப்படி பண்ணினா, அது ஏன் அப்படி பண்ணினாங்கிறதுக்கெல்லாம் காரணம் இருக்கு. அது ஏதோ அவ சொன்னான்னு மட்டுமில்ல, நம்ம சரீரத்துக்குள்ள அதெல்லாம் இருக்கு. அதான் சில வைத்தியங்கள்லாம் பாருங்க, உடம்பு சரியா இல்லைன்னு இந்த இடத்துல பிரஸ் பண்ணுங்க சரியா போயிடுங்கிற. சில பேர் அகுபங்க்சருங்கிறான். இவைகள்லாம் நம்ம வேதத்துல இருந்தது, நாம் அதை விட்டோம். ஆனா இவைகள்லாம் தந்திரங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. கனக ரஜத பிராகார மத்தியபூ, தங்கம் வெள்ளி இந்த பிராகாரங்களுக்கு நடுவுல 7 மைல் விஸ்தாரத்துல இருக்கு. தஸ்மாத் த்வியோஜன உன்னதாக கதம்ப விருட்சாக. அப்படி த்வியோஜன உன்னதாக 2 யோஜனங்கள், 2 யோஜனங்கள் 4 மைல். அந்த ஹைட் பூமியில இருந்து 4 மைல் ஹைட்டுக்கு போறதான் கதம்ப விருட்சங்கள். கதம்ப விருட்சாக சந்தி இத்யபி புராணே ஸ்திதம், தேவி பாகவத்துல இருக்க. அதே மாதிரியே இந்த கதம்பவனம்னு மதுரைக்கு பேர். அந்த மதுரையில் இருக்கக்கூடியதான அம்பாளுக்கும் விசேஷமா தமிழ் கிரந்தங்கள்ல அம்பாளை மீனாட்சி தேவியை சொல்லும் பொழுது கதம்பவனம்னே சொல்றாவாள்லாம். அதனால கதம்பவனம்னு, கதம்பவனம் மதுரை தேசத்துக்கே பேர். மதுரைக்கு முழுக்க கதம்பவனம்னு பேர். அங்க இருக்கக்கூடியதான அம்பாள் மீனாட்சியும் கதம்பவன வாசினின்னு கொள்ளலாம். இப்படி 2 நாமக்களாச்சு. கதம் மகாபத்மாடவி சம்ஸ்தா கதம்பவன வாசினி. பிறகு சுதாசாகர மத்தியஸ்தா காமாட்சி காமதாயினி. சுதாசாகர மத்தியஸ்தா பார்க்கடலுக்கு நடுவுல இருந்துட்டு இருக்கா. மறுபடியும் பார்க்கடல் எங்க இருக்கு? நமக்கு இருக்கிற கடல் உப்பு கடல் தான். பார்க்கடல் இருக்கா, இச்சு சுறா சர்பி அப்படின்னு நெய் சமுத்திரம் இருக்கான், பார்க்கடல் இருக்கான்.
அதே போல தயிர் கடல் இருக்கான், இவெல்லாம் கரும்பு சாறு கடல் இருக்கான். அங்கெல்லாம் போலாமா சார்? போலாம், ஜபம் பண்ணினா தானே. நல்ல வழியில இருந்து யாருக்கும் தீங்கு பண்ணாம பொய் சொல்லாம ஒரு மனுஷன் இருந்தா எல்லா லோகத்துக்கும் போலாம். நாரதர் பாருங்க, அவருக்கு எங்கேயாவது இங்க போகலாம் இங்க போகக்கூடாதுன்னு இருக்க காரணம் என்ன? மனுஷனுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. ஆனா அத்தனை சக்தியும் நம்ம தப்பு தண்ட காரியம் பண்ணிட்டு நாசம் பண்ணிட்டு இருக்கோம். எதா பாக்க இந்த சுதாசாகரம்னு ஒண்ணு இருக்கு, அது நடுவில் இருக்க. சுதாசாகரா பீயூஷ வர்ணா சக ஊர்த்வஸ்தா ஏகஹா, பிரம்மாண்டத்துக்கு வெளியில இருக்கு. சரி, தேனா அது எங்க இருக்கு? அமிர்தேனாமிருதாம் புரீம் தஸ்மை பிரம்மஜ பிரம்மாச்சா அப்படின்னு அருண பிரஸ்னத்துல, கிருஷ்ண யஜுர்வேதத்துல அருண பிரஸ்னத்துல 27வது அணுவாக்கத்துல 116வது வாக்கியமாக இருக்கு. இன்னும் எப்படி சொல்றது? கிளியரா யஜுர்வேதம் படித்தவர்களுக்கு நல்லா தெரியும். அப்படி அமிர்தேனாமிருதாம் புரீம், இது அமிர்தேன ஆவிரதாம், அமிர்தம் பார் கடல், அதனால ஆவிரதாம் புரீம் அப்படின்னு சொல்லியிருக்க. இது பிரம்மாண்டத்துல சொன்னேன், இந்த 17 லோகங்களுக்கு வெளியில. ஆனா நமக்குள்ள இங்க இருக்கு பிண்டாண்டே பிந்துஸ்தானே சஹசிரார கர்ணிகா சந்திர மத்தியே அந்யஹா. பிந்துஸ்தானத்துல, பிந்துஸ்தானம்னு சொன்ன தலையில இந்த பழைய நாள்ல ராகோடின்னு ஒண்ணு வச்சுப்பா, அந்த பின்னலை பின்னிவிட்டு அதுக்கு மேல அங்க வச்சுப்பா, அதை சுத்தி புஷ்பங்கள் ரவுண்டா வச்சுப்பா. அதனுடைய நடுஸ்தானம் இருக்கு, அதான் பிந்துஸ்தானம். அங்கேதான் ஸ்ரீசக்கரத்தினுடைய பிந்து இருக்கு, அதான் நம்ம தலையில இருக்கு எல்லோருக்கும். அப்படி பிந்துஸ்தானே சஹசிரார கர்ணிகா சந்திர மத்தியே, அதுக்குள்ள 12 இதழ் தாமரை, அதுக்குள்ள ஒரு பிம்ப பிந்து இருக்கு, அங்கே சந்திர மண்டலம் இருக்கு. அந்யா, இது 2வது. 3வது என்ன? அபரஜிதாட்சே சகுணம் பிரம்மோபாசனா பிராப்தே. அம்பாளை நீங்க நிஜமா உபாசனை பண்ணினீங்களேயானால் மரணானந்தரம் எப்படி வைஷ்ணவாளெல்லாம் விஷ்ணு லோகத்துக்கு வைகுண்டத்துக்கு போறாளோ, சைவாகமத்தை ஃபாலோ பண்றவாள்லாம் கைலாசத்துக்கு போறாளோ, அதே போல அம்பாளுடைய மந்திரங்களை உபாசனம் பண்றவாள்னா ஸ்ரீபுரத்துக்கு போறா. அந்த பட்டணத்துக்கு அபராஜிதான்னு பேரும். அபராஜிதாக்கே சகுண பிரம்மோபாசனா பிராப்தே. அதனால வேதாந்தங்கள்லாம் வாசிச்சு அங்க இருக்கக்கூடியதான சுத்த பிரம்மத்தை நிர்குணம் நிஷ்கலம் சாந்தம் நிரவத்தியம் நிரஞ்சனம் அப்படிப்பட்டதான பிரம்மத்தை அடையணுங்கிறது ஒரு வழி. ஆனா அது முடியாதவர்களுக்கு இந்த உபாசனமும் பண்ணலாம், பகவான பெருமாளை தியானம் பண்ணலாம். அதே விட அம்பாளை தியானம் பண்ணினவாளுக்கு அந்த இடத்துக்கு போகலாம். அறநாமக ஞநாமக துவௌ சுதாகிரதௌ. அறான்னு ஒண்ணு, ஞம்னு ஒண்ணு. அதுக்கு என்ன பேரு? அறான்னு ஒரு குளத்துக்கு பேர், ஞம்னு ஒரு குளத்துக்கு பேர். அரண்ய, அந்த 2 சேர்ந்து அரண்யம் அப்படின்னு. துவௌ சுதாகிரதௌ சாகர பிரதிபோ. அந்த குளம் எப்படி இருக்கா? அக்கறை தெரியாத சமுத்திரம் மாதிரி இருக்கான். இதத்தான் சூத்திர பாஷ்யத்துல ஆச்சாரியா சாரீரக பாஷ்யே அனாவிருத்தி சப்தாதிதி சூத்ரே கதிதவு அந்யோ, இவையெல்லாம் அனாவிருத்தி சப்தாத்துன்னு கடைசி சூத்திரம் 555வது சூத்திரம். அந்த சூத்திரத்துல இது சொல்லியிருக்கார். அவிசேஷா சர்வேபி இஹ கிரஹ்யந்தே, அத்தனையும் இங்க எடுத்துக்கிறோம். தேஷாம் மத்தியே திஷ்டதி அப்படின்னு அந்த கடலுக்குள்ள நடுவுல அம்பாள் இருக்கா. இப்படின்னு சுதாசாகர மத்தியஸ்தா அப்படின்னு பார்த்தோம். இங்க இந்த சுதாசாகர மத்தியஸ்தான் இந்த 3 நாமாக்கள் நம்ம சொன்னோம் இல்லையா? என்னது? மகாபத்மாடவி சம்ஸ்தா கதம்பவன வாசினி சுதாசாகர மத்தியஸ்தா. இந்த எல்லாத்தையும் சேர்த்து ஆச்சாரியால் பகவத்பாதால் நமக்கு சௌந்தர்ல சுதா சிந்தோர் மத்தியே சுரவிடபி வாட்டி பரிவிரதே. இப்ப அவ்வளவு அழகா புரியுது வருது. சுதா சிந்தோர் மத்தியே, சுதா சிந்தோத்த நடுவுல சுரவிடபி தேவ விருட்சங்கள், தேவ விருட்சங்களுடைய கூட்டம். வாட்டி பரிவிரதே மணித்வீபே, அதுக்குள்ள இருக்கக்கூடியது மணித்வீபே. நீப உபவனவதி, நீப விருட்சங்கள் காடாக வளர்ந்த இடத்தில். இந்த நகரத்துக்கு வெளியில காடா தானா முளைச்ச காடுக்கு உபவனம்னு பேர். அதுவே நீங்களா அரேஞ்ச் பண்ணி வச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு பார்க்குன்னு பேர். அதுக்கு சம்ஸ்கிருதத்துல உத்தியானவனம் பேர். தானா முளைச்சு வந்ததேயானால் உபவனம்.
நீங்களா அரேஞ்ச் பண்ணி வச்சோம்னா உத்தியானவனம். எப்படியும் பார்த்துக்கோ முழுக்க. நீப உபவனவதி, அதுக்கு நடுவுல சிந்தாமணி கிரகே, நேர கண்ணுல பார்த்தா போல சொல்ற. சுதா சிந்தோர் மத்தியே, சுதா சிந்துக்கு நடுவுல சுரவிடவிவாட்டை பரிவருதே, தேவவிருட்சங்களுடைய கூட்டத்துக்கு நடுவுல, மணி தீபத்துல, நீபவனத்துக்கு நடுவுல, சிந்தாமணி கிரகத்துல, சிவாகாரே மஞ்சே, 4 காலம் மேல சதாசிவன் படுத்துட்டு இருக்கக்கூடியதான மஞ்சத்துல, பரமசிவ பர்யங்க நிலையாம் பஜந்தி துவாம் தன்யாக, இப்படி யாரு தியானம் பண்றாளோ அவ வாழ்க்கையில தன்யாளானவாள். பஜந்தி துவாம் தன்யாக கதிச்சன, யார் இவ? சிதானந்த லஹரி. இதனால்தான் சௌந்தர்ய லஹரின்னு. அது சிதானந்த லஹரி. இங்க மந்திரம் வேற இருக்கு. இந்த லஹரின்னு இருக்கு பத்தில, லஹ்ரீம் அது மந்திரத்துல, அது லஹரீம் அப்படின்ட்டு விவகாரம் முழுக்க. இப்படி அழகாக நமக்கு இந்த 3 நாமக்களை விசேஷமாக நமக்கு அழகா கொடுத்திருக்கார் ஆச்சாரியால். அதற்கு பிறகு காமாட்சி காமதாயினி, காமாட்சி இந்த நாம வேண்டாம், இன்னைக்கு 1/2 மணி கிளாஸ் போறோம்னு சொன்னா, ஆனா இன்னைக்கு பௌர்ணமி, ரொம்ப விசேஷமான தினம். அம்பாளுடைய நாம காமாட்சிங்கிற நாம விட்டுட்டு போலாமா? கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல. காமாட்சி காமதாயினி, காமாட்சி காமே கமனியே அட்சணி எஸ்யாஸ்தா. அந்த அம்பாளுடைய 2 கண்கள் இருக்கு பார்த்தேடா, ரொம்ப அழகான கண்கள். இந்த கண்களை பத்தி விசேஷமாக சௌந்தர்யில இருக்கக்கூடியதான ஸ்லோகங்கள் அப்புறம் பார்ப்போம். இன்னைக்கு காமாட்சி கமனியே அட்சணி எஸ்யாஸ்தா சமாசாந்தா டத். அதனால காமேஸ்வர ஏவ நேத்திரம் எஸ்யாக, அம்பாள் என்ன பண்ணிட்டு இருக்கா? காமேஸ்வரனையே தன்னுடைய கண்களா வச்சுட்டு இருக்கா. சோ அம்பாளை நீங்க பார்த்தேன்னா காமேஸ்வரனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு வியக்தியை பார்த்ததுமே முதல்ல எங்க பாக்குறேன்? அவ கண்கள்ல தான் பாக்குறேன். கண்களை பார்த்து தான் பேசணும். அந்த அம்பாளுடைய கண்கள் யாரு? பரமேஸ்வரன். அம்பாள் என்ன பண்ணிட்டு இருக்கா? கண்களை இல்ல பரமாத்மாவை வச்சுட்டு பரமேஸ்வரன் வச்சுட்டு உங்களுக்கு பரமேஸ்வர அனுகிரகம் வரும்படி பண்ற. ஸ்ரீ வித்யோபாசகானாம் யதா தேவோ வர சிவா. நான் அம்பாள் உபாசனை பண்ணிட்டு இருக்கேங்கிறேன். ஆனா யார உபாசனை பண்றேன்? பரமேஸ்வரன். பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும், அம்பாளுடைய அனுகிரகம் கிடைக்கும். அதான் விசேஷம். ஆகையால் காமேஸ்வர ஏவ நேத்திரம் யஸ்யாஹ இதுவா நேத்திர விஷயத்வா நேத்திருத்துவம் உபச்சரியதே. நேத்திருத்துவம் என்ன பண்றது? அம்பாள் உங்களை கையை பிடிச்சு அழைத்துட்டு போறாங்க. நீங்க பண்ண வேண்டியது அம்பாளுக்கு நமஸ்காரம் ஒண்ணுதான். மனசால நமஸ்காரம் பண்ணுங்க. உங்க பக்தியை அம்பாளுக்கு கொடுங்க. வேற ஒண்ணும் கேட்கல. நிறைய ஆப்பிள் பழமா கொடுக்கணும். அந்த பழக்கடையெல்லாம் இருக்கேன், அதுல இருக்க அத்தனை பழமும் வேணும்னு கேட்டாள் அம்பாள். அல்ல அம்பாள் சுத்தி பண்ணது. அம்பாள் உங்களை கேட்கறதெல்லாம் உங்க பக்திய சரணாகதி நமஸ்காரம் பண்ணுங்க. உங்க மனசுல இருக்கக்கூடியதான அகங்காரத்தை விட்டுருங்க. நான்கிற எண்ணம் இருக்கு பார்த்தல, நான் படிச்சவன், நான் அழகானவன், நான் பணக்காரன், நான் எதையும் செய்வேன், என்ன பண்ண முடியும்? ஞாபகம் வச்சுக்கோ, உள்ள இருக்க சக்தியை ஆஃப் பண்ணிவிட்டா ஒத்தனாலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்குள்ள நம்ம என்னென்னமோ பண்ணிருக்க. நவத்வாரே புரே தேஹே நைவ இருக்கு. 9 ஓட்டம் இருக்கக்கூடியதான சரீரம். சைக்கிள் சக்கரம் இருக்கு, அது ஒழிண்டே இருக்கு. ஒரு சின்ன ஓட்டம் விழுந்ததுன்னு வச்சுங்களேன், பஞ்சர்ன்ட்டான், அக ஓடாது. இந்த சரீரத்துக்குள்ள 9 பெரிய ஓட்டம் இருக்கு. இது காசு இருக்கேன்னா திஷ்டதீதி ஆச்சரியம் நகச்சதின்னா, இன்னும் உயிரோட இருக்கலேங்கிறது தான் ஆச்சரியம். காசு போகலையே, என்ன சுவாமி அவர் அனுகிரகம். அதனால்தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு மனுஷனும் இதை ஞாபகம் வச்சுக்கணும். தலைவிரிச்சுட்டு ஆடுறான். எனக்கு காசு இருக்கு, எனக்கு ஆள்பலம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, ஒன்னும் சொல்ல முடியாது. காரிய காலே சமாயாதே, அந்த சமயம்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால மனுஷனுக்கு கர்வம் சிறிதேன்னு இருக்கக்கூடாது. நல்ல வாசிச்சிருக்கேன் நான், நாளைக்கு ஞாபகம் இருக்குன்னு யார் சொன்னா? மத்த ஸ்மிருதிர் ஞானம் அபோக நஞ்சா. பகவானுடைய அனுகிரகம் இருந்தாதான் ஞாபகம் தான். அவருடைய திருவடியில எப்பொழுதும் நம்ம நமஸ்காரம் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி அந்த அம்பாள் என்ன பண்ணிட்டு இருக்கலாம்? கையை பிடிச்சு அழிச்சுன்னு போயிடலாம். நேத்திரத்வாத் காமேஸ்வர ஏவ நேத்திரம் யஸ்யாஹ இதுவா.
நேத்திர விஷயத்வாத் நேத்திருத்வ உபச்சரியதே காஞ்சி பீட அதிஷ்டாத்ரியாக இதம் அசாதாரணம் நாம. காஞ்சி கஷேத்திரத்துல அதிஷ்டாத்ரியா இருக்கிற அம்பாளுக்கு காமாட்சின்னு அசாதாரணமான பேரு. ஒரு நாளைக்கு அம்பாள் சதி தேவி தன்னுடைய அப்பாவா இருக்கக்கூடியதான தக்ஷனுடைய யஜ்யத்துக்கு போனார். அவர் என்ன மற்ற எல்லா பெண்களையும் கூப்பிட்டார், இந்த சதி தேவியை மட்டும் கூப்பிடல. கடைசி பெண்ணு பாவம். இந்த கடைசி பெண்ணா இருந்தா, கடைசி குழந்தையா இருந்தா சில சமயத்துல அட்வான்டேஜஸும் இருக்கு, சில சமயத்துல டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. வசதியும் நினைக்காதையும் எல்லா இடத்துலயும் வசதி இருக்க முடியாது. கடைசியில முதல் பொண்ணுகளுக்கெல்லாம் தர்ம தேவதைக்கு கொடுத்து விட்டார், நிறைய கிராண்டா கல்யாணம் பண்ணி. கடைசி கொண்டு பாவம் அவரை கல்யாணம் பண்றது வேற யாரும் இல்ல, பரமேஸ்வரன் ஒத்துண்டார், எனக்கு என்ன காசு இது வேண்டான்ட்டு கொடுத்து விட்டார். இது என்ன ஆச்சுன்னா, ஒரு நாளைக்கு அவர் யாகம் பண்ணினார். அந்த யாகம் பண்ணும் பொழுது பரமேஸ்வரன் வந்தார் கூப்பிட்டு. வந்த பிறகு என்ன, இவர் தியானத்துல இருந்து விட்டார் பரமேஸ்வரன். எஜமானன் வரும்போது எழுந்துக்கணுமோ இல்லையோ, எழுந்துக்கல. கோபம் வந்துடுது, சபிச்சு விட்டார். அவர் பாட்டு இனிமேல இவரோட கோபம் வந்துடுது, போயிட்டார். இது மேல பரமேஸ்வரனோட கோபம். மாப்பிள்ளைக்கும் மாமனாருக்கும் கோபம். சாதாரணமா மாமியார் மாட்ட பொண்ணுக்கு தான் கோபம் வரும். புராணத்துல எப்படின்னு மாமனாருக்கும் மாப்பிள்ளைக்கும் கோபம். அன்னையில இருந்து இவரை கூப்பிடுறதில்ல பரமேஸ்வரன். இவரும் போறதில்ல. இவருக்கு வந்து மாமனார் நம்மளை கூப்பிடலையே, மரியாதை பண்ணலையே, ஒன்னும் கிடையாது. பாவம், ஒன்னும் தெரியாத விவகாரம். அவர் வெளுத்ததான மனசு எங்க பரமேஸ்வரனுக்கு. அப்படி இருக்கணும் நம்ம எல்லாம். கோபமா நம்ம கூப்பிடலையே, சரி விடுங்க. இப்ப என்னாச்சு, அவ கோபம் தானா சமையது. இந்த உலகத்துல எல்லாத்த விட மிக சிறந்ததான ஷார்பஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன தெரியுமா? பொறுமை. ஒரு மணி நேரம் உங்களை வச்சுட்டு இருந்தாலும் நீங்க அசையாம அப்படியே உட்கார்ந்தேன்னு வச்சுங்களேன், அவளுக்கு கோபம் தான் ஜாஸ்தி ஆகும். இவ்வளவு தூரம் கதறிட்டு இருக்கேனே, கல்லாட்டம் இருக்கிறேன்னு, பிரம்மமாட்டம் இருக்கேன்ட்ட பிரம்மா. பிரம்மம்னு ஒண்ணும் பேசாதுன்னு அர்த்தம். அவன் விவகாரம் என்னாச்சு, அதுக்கப்புறம் சொல்லு, நான் பேசிட்டே இருந்தா கதறிட்டே இருந்தா நீங்க பேச மாட்டேன்னு இன்னொரு சாஸ்திரம் விழும். ஆனா இந்த ஒரு பொறுமையான ஒண்ணு இருக்கு பார்த்தல, இதை விட உயர்ந்ததான ஒரு சாதனை உலகத்திலேயே கிடையாது. அப்படி பொறுமைக்கு எல்லையானவர் எங்க பரமேஸ்வரன். இந்த பரமேஸ்வரன் என்ன பண்ணா, அப்படியே இருந்து விட்டார். தக்ஷ பிரஜாபதிக்கு, பிரஜாபதிகளுக்கு ஹெட் ஆஃப் ஒரு போஸ்ட் வந்தது. அப்பதான் பழைய நாள்ல ஏதாவது ஒண்ணு வந்தா ஒரு பூஜை பண்ணுவா, ஒரு யாகம் பண்ணுவா. அப்படி இப்ப எல்லாம் பார்ட்டி வைக்கிறா. அவர் யாகம் பண்ணின அந்த யாகத்துக்கு என்ன கோபமோலிய பரமேஸ்வரோட அவரை தவிர மீது பேர் எல்லாரையும் கூப்பிட்டா. ஆகாசத்துல போறவாழ இந்த வம்பு தானே. இவ குழந்தை அக்காக்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அங்க கைலாசத்துல கொஞ்சம் இறங்கி பார்த்து விட்டு அப்புறம் போறான். சதி தேவியை கூப்பிட்டாடா இல்ல இல்லையான்ட்டு. இதுதான் உலகத்துல என்னன்னு அவா தன் காரியத்தை பண்ணி போடுறாதவா. பக்கத்தாத்துல என்ன நடக்குதுன்னு எட்டி பாக்கறதா இவாளுடைய வேலையே. எல்லா ராத்திரியும் இவ அவளை பாக்குறா, அவ இவாளை பாக்குறா. இது விவகாரம் என்னாச்சுன்னா, இப்படி ஆனதுமே இந்த சதி தேவிக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தம் வந்துச்சு. கூப்பிடாத போனாலும் அப்பாத்துக்கு போலாம் அப்படின்னு நினைச்சிட்டு பரமேஸ்வரனோட சொல்லி பர்மிஷன் வாங்கிட்டு போனா. பரமேஸ்வரன் வேண்டான்னு தான் சொன்னார். இருந்தாலும் எங்க அப்பாத்துக்கு போறதுக்கு நீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு போனா. உட்கார்ந்துட்டு இருக்கா, யாகம் நடந்துட்டு இருக்கு. அக்கன ஏஸ்வாஹா அக்ன இதன்னமா அப்படின்னு வரிசையா சொல்லிட்டே இருக்க. சோமா ஏஸ்வாஹா சோமா இதன்னமா எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில ருத்ராய ஸ்வாஹா ருத்ராய இதன்னமா அப்படின்னு சொல்லணும். அங்க இருக்கிற புருகுங்கிற வார்த்தையா ருத்ராய ஸ்வாஹா அப்படின்னு சொல்ல தொடங்கினாராம். வேண்டாம், ருத்ரனுக்கு ஸ்வாகாரம் கொடுக்காதேன்னு. அப்பா கோபம் உண்டு. ஸ்திரீகளுடைய சுவாவம் என்ன, ஆத்துக்காரர உலகத்துல யாரு வச்சாலும் பொறுத்துக்க மாட்டான். ஆனா ஆத்துக்கு வந்த பிறகு தான் மட்டும் வையலாம், அதுல சந்தேகம் இல்லை. இன்னொருத்தர் யாரு, அப்பா எப்படி எங்க ஆத்துக்காரரை வையறது? யத்யக்ஷரம் நாம கிரேரிதம் ரிணாம் சக்ருத்ரசங்காதகமாசுஹந்தி தத் பவித்ர கீர்த்திம் தமலங்க சாசனம் பவானஹோ த்வேஷ்டி சிவம் சிவேதரஹ. மங்களம் இல்லாதவன் அல்லவா சிவனை துவேஷிக்கிறார். ரெண்டு அக்ஷரம் யத்யக்ஷரம் சிவா சிவா. அந்த நாமா தான் அம்பாளே வச்சு சிவான்னு வச்சுட்டு இருக்கலாம். சிவகாங்கிற நாமாவை அம்பாள் சிவான்னு வச்சுட்டு இருக்கா. மேல போய் சாமரஸ்யம் அப்படின்னு சிவசக்தி ஐக்கிய ரூபிணிங்கிற நாமாவில உருவத்துல சாமரஸ்யம், பேர்ல சாமரஸ்யம், செயல்ல சாமரஸ்யம், இப்படி 6 சாமரஸ்யங்கள் தனித்தனியா சொல்ல போறேன். அது மாதிரி அந்த பரமேஸ்வரன் வச்சது கோபம் வந்துருது.
மூலாதாரத்தில் இருக்கக்கூடியதான அக்னியை கலப்பி பிரம்மரந்திரத்துக்கு கொண்டு வந்து சரீரத்தை தாகம் பண்ணிட்டா பரமேஸ்வரி. அப்ப பிராணம் கிளம்பி போயாச்சு. இந்த விஷயத்தை நாரதர் கொண்டு போய் பரமேஸ்வரன் சொன்னார். நீங்க நாரதருக்கு தானே விஷயம் போனார். பரமேஸ்வரன் பண்ணினார், தன்னுடைய சிக்கையில இருக்க 2 முடியை எடுத்தார், பலால் கீழே அடிச்சார். வீரபத்திரன் உண்டானா போய் பார்த்து கொண்டார். ஒண்ணுமே சொல்லாத போனாலே அவர் எல்லாத்தையும் பண்றவர். இது பரமேஸ்வரர் சொல்லிவிட்டாரா, நேரா போனார், தட்சனுடைய தலையை கிள்ளி அக்னியில போட்டார். சூரிய பகவான 2 அடி அடிச்சார், 32 பல்லு விழுந்தது. நகமான பல்லுன்னு பல் தட்டு இல்ல, விழுந்தது. அதனாலதான் பூஷா பிரபிஷ்ட பாகா அதந்த கோஹிதா வேதம் சொல்றது. சூரியனுக்கு ரசப்தம் இன்னைக்கு நைவேத்தியம் பண்ணணும், அகார வடிச்சல் தான் பண்ணணும். நீங்க பாட்டுக்கு எதை வடை இடாலும் நீங்க சாப்பிடுங்க. சூரியனுக்கு மட்டும், ஏன்னா அவருக்கு பல்லு இல்ல சுவாமி. அதந்த கோஹிதா இப்படியாச்சு. பரமேஸ்வரன் வந்தாருங்க, அந்த சரீரத்தை எடுத்துட்டு டான்ஸ் ஆடாரும். அவருக்கு தெரிஞ்சது மகாவிஷ்ணு இடம் பண்ணினா தெரியுமா, நான் தன்னுடைய சக்கரத்தினால அந்த அம்பாடிய சரீரத்தை வெட்டினாராம். அது ஒவ்வொரு இடத்துலயும் விழுந்துருது. அவர் தான் டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. ஒரு பாகம் விழுந்தது, கட்டாது விழுந்தது. எந்தெந்த இடத்துல விழுந்ததோ அந்தந்த இடமெல்லாம் சக்தி பீட்டமாச்சு. அதுல அம்பாளுடைய நடு பாகம் ஒட்டியானம்னு பேர். ஒட்டியானம்னா நாபி பாகம். அது விழுந்த இடம் காஞ்சிபுரம். அதனாலதான் ஓட்டியான பீட்டம்னு சொல்றோம். ஜாலந்தர பீட்டம், பூர்ணகிரி பீட்டம், ஒட்டியான பீட்டம்னு சொல்றோமே, அப்படி ஒட்டியான பீட்டமாக காஞ்சி கஷேத்திரத்துல விசேஷமாக இருந்திருக்க. அங்க இருக்கக்கூடியதான அம்பாளுக்கு காஞ்சிபுரம்னு பேரு, காமாட்சின்னு பேரு. கா அப்படின்னு சொன்னா சரஸ்வதினு அர்த்தம். மான்னு சொன்னா இந்திரா லோகமாதா, மா ரமா மங்கள தேவதா. மான்னா மகாலட்சுமின்னு பேரு. சரஸ்வதி ஒரு கண்ணுல, மகாலட்சுமி ஒரு கண்ணு. ஆகையால் ராஜராஜேஸ்வரிய பூஜை பண்ணலையானால், லலிதா பரமேஸ்வரர் பூஜை பண்ணேன்னா ஐஸ்வர்யமும் வரும், அறிவும் வரும். அதனால்தான் காமாட்சின்னு பேர். அதான் பிரம்மாண்ட புராணம். சதுப்தம் பிரம்மாண்ட புராணே சர்வஜா சாட்சி பாவேன தத்தற்காமான பூரயத் தத்ரஷ்ட்வா சரிதம் தேவ்யா பிரம்மாலோக பிதாமஹ காமாட்சி ததா நாம லதௌ காமேஸ்வரி. இதனால்தான் காமாட்சின்னு ஒரு பேர் அம்பாளுக்கு, காமேஸ்வரின்னு பேர். இந்த காமேஸ்வரிங்கிற பேர் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு, சில ஆண்கள்ல காமேஸ்வரி விரதம்னே வச்சுப்பான். எந்த ஒரு நல்ல காரியம் வரதா இருந்தாலும் அந்த காமேஸ்வரி விரதத்தை வச்சுருக்குதான் நடத்திதான் எல்லாத்தையும் பண்ணும். பொண்டுகள்னு சொல்றா பார்த்தீங்களா, இந்த பொண்டுகளை வச்சுக்கிறான்னு. இந்த காமேஸ்வரி விரதத்தினுடைய அங்கம் இப்படி. இது பழைய நாள்ல வேத காலத்துல இருந்து வந்திருக்குது. அப்படி விசேஷமாக அந்த காமேஸ்வரனுடைய ஸ்வரூபம். இத மூக்கத்தை விஜயம் ராகா சந்திர சமான காந்திவதனா நாகாதிராஜஸ்துதா மூகானாமதி குர்வதி சுரதுனி நீகாச வைபவம் ஸ்ரீகாஞ்சி நகரி விஹார ரசிகா சோகாபஹந்திரி சதாம் ஏகா புண்ணிய பரம்பரா பசுபதே ராகாரிணி ராஜதே ராகா சந்திர சமான காந்திவதனா. இன்னைக்கு பௌர்ணமி. பௌர்ணமி அன்னைக்கு சந்திர பிம்பம் எப்படி இருக்கோ அப்படிப்பட்டதான அப்பழுக்கற்றதான பிம்பத்தை உடையவள் அம்பாள். பௌர்ணமி அன்னைக்கு சந்திர பிம்பத்துல அம்பாளை தியானம் பண்ணி பஞ்சபூஜை பண்ணினா போறோம். ஆவானாதில பஞ்சபூஜை பண்ணி லலிதா சஹஸ்ரநாமத்தை சந்தனை பார்த்து சொல்றவாளுக்கு 100 வயது தீர்காயச அரோக திருடகாத்திரளா இருப்பான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லும். மேல போய் லலிதா சஹஸ்ரநாமத்துடைய ஒரு பலஸ்ருதியை பார்க்கும்போது சொல்லலாம். இப்ப நமக்கெல்லாம் ஒண்ணும் கவலையே இல்லையா, பால்கனியில பார்த்தா சந்திரன் தெரிவார, நீங்க போய் கவலைப்பட வேண்டாமே. அப்படி சந்திரனை பார்த்து ஒரு 10 நாமாக்கள், ஒண்ணு இல்ல, முதல் 3 நாமாக்கள், கடைசி 3 நாட்கள் ஸ்ரீயுக்தமான ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீ சக்கரராஜன் இல்லையா, ஸ்ரீமத் திரிபுர சுந்தரி ஸ்ரீ சிவா சிவசக்தி ஐக்கிய ரூபிணி லலிதாம்பிகை 6 நாமாக்கள் தான். சொல்லவும் இல்லையா, எவ்வளவு நேரம் ஆக போறது? விஷ்ணுதாஸ்திரம் படிக்கிறது சிம்பிளான வழி. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. 1000 நாமாக்கள் சொன்ன பலம்ங்கிற. அதே போல 6 ஸ்ரீ இருக்கக்கூடியதான நாமாக்கள் சகல க்ஷேமத்தையும் கொடுக்கும். அப்படிப்பட்டதான உயர்ந்ததான ஒரு ஸ்வரம் அம்பாளுடைய ஸ்வரம் காமாட்சி. நாகாதி ராஜஸ்துதா, இந்திரனால ஸ்துதிக்கப்பட்டவள். மூகானாமபி குர்வதி, ஒண்ணுமே பேச தெரியாதவாளுக்குள்ள அழகா பேசக்கூடியதான தன்மையை கொடுப்பா. சுரதுனி,
நீகாச வாக்வைபவம் ஸ்ரீகாஞ்சி நகரி விஹார ரசிகா காஞ்சி கஷேத்திரம் திருநந்தக்கா சோகாபஹந்திரி சதா. யார் அம்பாளுடைய நாமாவை சொல்றாளோ, அவளை நினைக்கிறாளோ, அவளுக்கு இருக்கக்கூடியதான எல்லா துன்பங்களையும் அடியோடு அழிக்கக்கூடியவள் ஏகா புண்ணிய பரம்பரா பசுபதேர் ஆகாரணி ராஜ. ஏகா புண்ணிய பரம்பரா, புண்ணியங்களுடைய கூட்டம் பரம்பரம். இதுக்கு மேல பரம், இதுக்கு மேல உங்க வாழ்க்கையில இனிமேல மேலும் மேலும் புண்ணியங்களே பண்ணிட்டு இருக்க போறேன். ஏன் அம்பாளுடைய நாம சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே. நாம் அந்த வழியில போகணும். ஏதோ நாம சொல்றோம் மட்டுமல்ல, நாம் மாறணும். நான் போய் சொல்லப்படாது, நான் உங்க மனசை நோகும்படி பண்ணப்படாது, நான் எப்பொழுதும் நல்லவனா இருக்கணும்னு முயற்சி பண்ணிட்டே இருங்க. சகல க்ஷேமத்தையும் கொடுக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் அம்பாள் உங்களுக்கு சிவனையே கொடுத்துருவலாம். வேற என்ன வேணும்? முத்தி நெறி அறியாத மூர்க்கருடும் முயல்வேனே, பத்து நெறி அறிவித்த பழமைகளை பாரும் வண்ணம் சித்தமறி அறிவித்து சிவமாக்கி என்னை. என்னை சிவமாக்கி பொறுமன சித்தமறி அறிவித்து சிவமாக்கி என்னை ஆண்ட அத்தனுக்கு அருளும் 6 அருள் அப்படின்னு விசேஷமா அந்த பரமாத்மா நம்மளை நிச்சயமா காப்பாற்றுவார். காரணம் என்ன? அம்பாளை காமாட்சின்னு தியானம் பண்ணுது. அந்த ஒவ்வொரு நாமம், இதுக்கு முன்னாமல மீனாட்சின்னு சொன்னேன், கடம்பவனமா அதுங்கிறது மீனாட்சின்னு சொன்னேன். இந்த நாமாவுக்கு காமாட்சின்னு வாக்தேவதைகளா சொன்னா அப்படி அழகான ஒரு ஸ்வரூபம். இந்த ஸ்வரூபத்தை நாம தியானம் பண்ணிட்டு அந்த இன்னைக்கு பௌர்ணமி தினத்துல அம்பாளுடைய திருவடிகளை 1000 கோடி நமஸ்காரங்கள் பண்ணி இப்படி ஒரு மானிட பிறவியை கொடுத்தியம்மா, இந்த மானிட பிறவியை இந்த ஜன்மாவை நான் சிவனாக ஆக்கி கொள்ளணும். அதுக்கு வேற வழி என்ன? உங்களுடைய அனுகிரகம் தான் அப்படின்னு அம்பாளுடைய பாதங்களை நமஸ்காரம் பண்ணி, விசேஷமாக இன்னைக்கு குரு பௌர்ணமி, குருவாக இருக்கக்கூடியதான வியாச பகவானுக்கு நாமெல்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு, அந்த வியாசர் தான் நமக்கு இவ்வளவு புராணங்களையும் எழுதி கொடுத்தார், வேதங்களை பிரிச்சு கொடுத்தார், வேதாந்தங்களை சூத்திரங்களை எழுதினார். அவர் தான் நமக்கு இந்த விசேஷமாக அம்பாளுடைய ஸ்வரூபங்கள்லாம் தேவி பாகவதாத கிரந்தங்களை எழுதி கொடுத்தார். அப்படிப்பட்டதான குருமூர்த்தியா இருக்கக்கூடியதான வியாசரையும் குருமூர்த்தேத்வாம் நமாமி காமாட்சி இப்படி அம்பாளைய நமஸ்காரம் பண்ணிட்டு எல்லாம் அம்பாள் நமஸ்காரம் பண்ணிட்டு வருவோம். அடுத்த வாரம் புதன்கிழமை காமதாயினி. உங்களுக்கு என்னென்ன ஆசை இருக்கோ அத்தனை ஆசையும் கொடுக்கக்கூடியதான ஸ்வரூபம் காமதாயினிங்கிற ஸ்வரூபம். அத மேல் பாகத்தை அடுத்த புதன்கிழமைக்கு பார்ப்போம்.